இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு. அடுத்ததா பார்க்கக்கூடிய இந்த ஆளு ஜெயில ரொம்ப வருஷமா இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகுறாரு. அடுத்ததா இன்னொருத்தனையும் பார்த்துருவோம். இவன் தான் நம்ம படத்தோடைய முக்கியமான வில்லன். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம், இவங்களுக்குள்ள என்ன வேலை நடக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து புது படங்களுடைய ரிவ்யூவை பார்க்கலாம். வாங்க படத்தோட கதைக்குள்ள போவோம். டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியமான பொண்ணும் கூட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்ஸில ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ சில பேரை இவ போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருப்பா. இப்போ அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு ஐடி கம்பெனில வேலைக்கு வரக்கூடிய பொண்ணுங்களை ட்ரக்ஸ் கொடுத்து கடத்திட்டு போயிட்டு காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கும்பல். அந்த கும்பலோட தலைவன் தான் இவன். சில வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய பொண்ணை வில்லன் இவரோட கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியிருப்பான். இப்போ அந்த வில்லனை கொலை பண்றதுக்காக தான் இவரு ரொம்ப வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்போதான் ரிலீஸ் ஆகி வராரு. ஒரு பக்கம் இவரை ஹீரோன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இவங்க 3 பேருக்கும் ஒருத்தர் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு இருந்தாலும் இன்னொரு விஷயம் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பாக்குற இந்த குழந்தை ஹீரோனியோட அவங்க அக்கா குழந்தை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனியோட அவங்க அக்காவும் மாமாவும் இறந்துருவாங்க. அவங்களுடைய குழந்தைய இவ எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பா. இந்த குழந்தைய ஜெயில இருந்து வந்தார் பாத்தீங்களா, அவர் கடத்திட்டு போயிருவாரு. ஏன் கடத்தினாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய பொருள் ஒண்ணு இந்த பொண்ணு கிட்ட இருக்கும். அந்த பொருளை கொடுத்துட சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த பொண்ணு அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா. அதனால அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு அந்த பொருளை கேட்டு மிரட்டுவாரு. இப்படித்தான் ஜெயில இருந்து வந்தவருக்கும் நம்ம படத்தோட ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் ஆகும். இப்போ இவங்க 3 பேரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இப்போ அதுதான் நமக்கு கிளைமேக்ஸ்னு காமிக்கிறாங்க. சோ இந்த கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தையும் கொடுக்குது. சோ படம் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம படத்தை பாருங்க.